அனைவருக்கும் வணக்கம். நான் ஆசான் ருத்ரஹாளி மதுரையிலிருந்து. இன்றைய பதிவு இதுவரை யாரும் இவ்வளவு பெரிய ரகசியங்களை உடைத்திருக்க வாய்ப்பை நான் சொல்ல போற விஷயங்கள் 36 எச்சினிகளை பத்தி. இந்த 36 எச்சினிகள் ரொம்ப பிரம்மாண்டமான சக்தி படைத்தவர். அதுல கர்ண எச்சினியும் உண்டு. இந்த 36 எச்சினிகள்ல இது தாந்திரிகம், ருத்ராயம தாந்திரிகத்துல இந்த 36 எச்சினிகளோட மார்க்கங்களை பற்றி முழுசாக சொல்லப்பட்டிருக்கு. முழுசா சொல்லப்படுறதுன்னா அவங்க பலாபலன் மட்டும் தான் கொடுத்துருக்கு. இது ஒரு வழி மார்க்கத்துல மட்டும்தான். அதுக்கான எந்திரங்களும் மந்திரங்களும் அதுக்கான அஞ்சனங்களும் இந்த எந்திரம் மந்திரம் அஞ்சனம் இந்த மூணு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி. இந்த மூணு ஒரு நேர்கோட்டில் சேர்ந்தா மட்டும் தான் இந்த எச்சினிகள் சித்தியாவாங்க. சரி, முதல் எச்சினிகள்னா யாருன்னு பார்த்துருவோம். இவங்க குபேர பகவானோட கட்டுப்பாட்டுல இருக்கிறவங்க. இவங்க தான் பொருளாதார நிதிநிலையை அவங்க கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. ஒரு மனிதன் எவ்வளவு சிறப்பா வாழ முடியும், அவனை வாழ்றதுக்கு என்ன தகுதி இருக்கு, இவங்களை சித்தி பண்ணா அத்தனையும் அவங்க கொடுப்பாங்க. இதுல முக்கியமா 8 எச்சினிகள் ரொம்ப முக்கியமானவங்க. மிச்சம் இருக்க எச்சினிகள்லாம் அவங்களுக்கு சப்ஜூட்டா இருப்பாங்க. இதுல 36 எச்சினி மார்க்கங்களும் உண்டு. இந்த 36 எச்சினிகளுக்கு தனித்தனியான மந்திரங்கள் உண்டு, தனித்தனியான எந்திரங்கள் உண்டு. அதுபோக அவங்களுக்கான அஞ்சனங்களும் உண்டு. எல்லாத்துக்கும் தனித்தனி மார்க்கங்கள். இது வரைக்கும் இந்த ஆன்மீகத்துறை, இந்த மாந்திரிக சார்ந்த விஷயங்கள்ல எச்சினி மார்க்கங்களை பத்தி பேசியிருக்காங்க. யாரும் அதுக்கான முழு விளக்கத்தையும் கொடுத்ததில்ல, அதுக்கான முழு பாடத்தையும் யாரும் கொடுத்தது கிடையாது. ஆனா நான் உங்களுக்காக அதுக்கான எந்திரம், அதுக்கான மந்திரம், அதுக்கான அஞ்சல் அத்தனையும் பொது வழியிலே சொல்லலாம்னு முடிவு பண்ணி என்னத்தை கொண்டு வந்தோம், என்னத்தை கொண்டு போ வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கங்க. வெற்றி பெற்று மேல வாங்க. சரி, இப்ப இந்த 36 எச்சினிகளை பத்தி தினமும் ஒவ்வொரு எச்சினியா அதுக்கான அவங்களோட மார்க்கங்களுக்கு என்ன, அவங்களை எப்படி சித்தி பண்ணணும், அதுக்கான பூஜை முறைகள் என்ன, எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்ல. இதுக்கெல்லாம் என் தாய் காளி அவளை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அவதான் இவ்வளவு ஆதமும் அந்தியமா இருந்து எனக்கு வழி நடத்தி வழிகாட்டிக்கிறா. உங்களுக்கு 36 எச்சினியை தினம் ஒரு எச்சினியா பாடமா கொடுக்க போறேன். நீங்க வாய்ப்புள்ளவங்க அதை பயன்படுத்திக்கங்க. எப்படி எந்திரம் வரையணும், அந்த எந்திரம் எப்படி இருக்கும், அதுக்கான மூல மந்திரம் என்ன, அதுக்கான அஞ்சன மார்க்கம் என்ன, தினமும் ஒன்றா கொடுக்க போறேன். இப்போ இன்னைக்கு டோட்டலா 36 எச்சினிகளை பத்தி மட்டும்தான் நான் சொல்ல போறேன். அதுக்கு அடுத்து அவங்க பலாபலன் என்னங்கிறத சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு எச்சினி மார்க்கமா தினமும் ஒரு பதிவா கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். சரி, முதல் எச்சினியாக விசித்ரா எச்சினி. இந்த எச்சினியை சித்தி பண்ண என்ன நடக்கும்னா, அனைத்து விருப்பங்களும் உடனே நிறைவேற்றி தருபவர் இந்த தாய். அனைத்து விருப்பங்களும் நிறைவேற்றி தருவார். இந்த எச்சினிக்கும் நம்மளுக்கு என்ன தொடர்பு? தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் இடைப்பட்ட இடத்துல நிக்கிறாங்க. இவங்க தேவர்களும் சார்ந்தவர்களா இருக்க மாட்டாங்க, மனிதர்கள் சார்ந்தவர்களாகவும் இருக்க மாட்டாங்க. தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்கிறாங்க. இவங்க அபார சக்தி படைச்சவங்க. இவங்க அத்தனை பேருமே பொருளாதாரத்தை மையப்படுத்தி இருக்கிறவங்க. பொருளாதாரம் இவங்க ஒவ்வொரு வெற்றியும் இவங்க மூலியமா தான் பொருளாதாரத்துல கிடைக்கும். எச்சினிக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறவங்க பிசாசினி. பிசாசினி மொத்தம் 18 பேர். அந்த 18 பேர் அபார சக்தி படைச்சவங்க. எச்சினி சித்தி மார்க்கம் எல்லாரும் எடுத்தார், பிசாசினி சித்தி மார்க்கம் எல்லாரும் எடுக்க முடியாது. எச்சினியாக விசித்திரா எச்சினியை பத்தி சொல்லியிருக்கேன். இவங்க அனைத்து விருப்பங்களையும் உடனே நிறைவேற்றி தருவாங்க. அவங்களுக்கு சித்தி பண்ணா நம்ம என்ன விருப்பம் இருக்கோ அத்தனையும் உடனே நிறைவேற்றி கொடுக்கும். அடுத்து விப்ரா எச்சினி. மாய தோற்றங்களை உண்டாக்குவதும் எதிரிகளை நிலைக்குலைய செய்வதும் வல்ல. இப்போ உங்க எதிரி வராங்க, அவங்க முன்னாடி நீங்க போறப்போ அவங்க கண்ணுக்கு நீங்க வேற ஒரு தோற்றமா காட்சி கொடுக்கவா, அவங்களோட செயல்பாடுகள் அத்தனையும் நிலைக்குலை செய்பவள். உங்களுக்காக எதிராக அவங்க செய்யற ஒவ்வொரு நிலைப்பாட்டையும் நிலைக்குலை செய்கிறவள் அடுத்து வர எச்சினி அம்சினி எச்சினி. இவங்க தூய்மையான அறிவு, புதையல்களும் கண்ணுக்கு தெரியாத மறைந்திருக்கிற புதையல்களையும் இவங்க காட்டி கொடுப்பாங்க. இந்த எச்சினி சித்தி பண்றோம். இவங்க தான் தூய்மையான அறிவு, நம்மளுக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறது, தூய்மையான ஒரு விஷயங்களை நம்ம ஜெயிக்க வைக்கிறது, அறிவு கெட்டாத விஷயங்கள் புலப்பட வைக்கிறது இவங்களோட. இவங்க புதையல்கள் இவங்க கட்டுப்பாட்டுல தான். பீசினி எச்சினி. இந்த பீசினி எச்சினி பயங்கர வடிவம் கொண்டவர். ஒரு பார்க்க ரொம்ப அகோரமா இருக்கும். எதிரிகளை முடக்கிறத வல்லமை கிடைக்கும். இவ ஸ்தம்பன எச்சினின்னு சொல்ற ஸ்தம்பன வேலைகளை இவ அகோரமா இருப்பா. உங்க எதிரி உங்களுக்காக ஒரு வேலை செய்யறான்னா அவனை அகோரமா கொண்டு போய் பயமுறுத்தும். ரெண்டாவது அவனை ஸ்தம்பனம் பண்றதுல இவ தலை சிறந்தவளா இருப்பா. அடுத்து ஞான ரஜினி. இந்த எச்சினி இந்த எச்சினி யாருக்கு அதிகமா பயன்படும்னா, திரைத்துறையை சார்ந்தவர்களுக்கு, அரசியல் துறையை சார்ந்தவர்களுக்கு, பொதுமக்களோட தொடர்புகள் அதிகமா யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த எச்சினி ரொம்ப முக்கியமா பலன் தரும். ஏன்னா மக்கள் வசி மற்றும் பேரும் புகழும் வசியத்தை தர்றது இந்த எச்சினி. மக்கள் வசியம் பேரும் புகழையும் அதிகமா கொடுக்கிறது இந்த சிவரஞ்சனிக்கா எச்சினி. அடுத்து விசாலா எச்சினி. இந்த விசாலா எச்சினியை சித்தி பண்ணா தீர்க்கமான பார்வை, ரகசியங்களை அறிதல், சக்தி தருபவர்,
தீர்க்கமான பார்வை. ஒரு முடிவு எடுக்க முடியாம ரொம்ப குழப்பமான இருக்கவங்களுக்கு விஷயங்களுக்கு ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே தீர்க்கமா முடிவு பண்ற அளவுக்கு அந்த வல்லமை சக்தி இந்த தாய்கிட்ட. இவ வந்து அதுக்கான ரகசியங்களும் உங்களுக்கு அந்த சக்தியும் கொடுக்கும். அடுத்து மதனவதி யட்சினி. இந்த தாய் வந்து அதிக வசிய சக்தியையும் கவர்ச்சியும் தருவோம். இவங்களுக்கு யாருக்கு இந்த யட்சினி அதிகமா பயன்படும்னா மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க, ஸோ கிளைண்ட் அட்டன் பண்றவங்களுக்கு. ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கணும், கிளைண்ட் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும், அந்த கிளைண்ட்டை வந்து நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மதனாவதி யட்சினியை சித்தி பண்றப்ப அந்த கவர்ச்சியும் அந்த வசீகரத்தையும் நம்மளுக்கு வந்து அந்த தேஜஸையும் கொடுக்கிறவ தான் இந்த மதனவதி யட்சினி. 8வது யட்சினியா கனகவதி யட்சினி. இந்த கனகவதி யட்சினி எப்படின்னா பொன், காசு மற்றும் செல்வ மலைகளை பொழிய வைக்கிறவ. இவளை கும்பிட்டா காசு பணத்தை குறை இருக்காது, பொருளாதார வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும், வாழ்க்கையில முன்னேற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கும். நம்மள மலை மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த பொருளாதார வளர்ச்சியை கொடுப்பாளாம். மழை பெஞ்சா எப்படி பணம் கொட்டுதோ அதே மாதிரி கொட்டுற அளவுக்கு அந்த வளர்ச்சியை கொடுப்பான் இந்த கனகவதி யட்சினி. அடுத்து மேகலா யட்சினி, 9வது யட்சினியாகும். ஒருவரை தான் வசப்படுத்தி அடிமையாக்கும் ஆற்றல் இவளுக்கு மட்டுமே உண்டு. யாரை வந்து நம்ம வந்து வசப்படுத்தணும், அடிமையாக்கணுமோ அவங்கள வந்து வசப்படுத்தி நம்மளுக்கு அடிமையாக்கி கொடுக்குற ஆற்றல் இவளுக்கு உண்டு. நல்லதுக்கு மட்டும்தான், கெட்டதுக்கு நல்ல விஷயங்களுக்கு இவளை வந்து நம்ம வந்து யாரையும் வசப்படுத்தலாம், அவங்கள நம்மளுக்கு அடிமையாக்கும். இது வந்து மேக்சிமம் கணவன் மனைவிக்கு லவ்வர்ஸ்க்கு வந்து இது வந்து பொருந்தும், இந்த யட்சினியை சிதி பண்றவங்களுக்கு. அடுத்து பிரேமோதா யட்சினி. இவங்க வந்து எப்போதும் மகிழ்ச்சி நிம்மதியை மட்டும் கொடுப்பாங்க. இந்த தாயை சிதி பண்றவங்களுக்கு எப்பயும் வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்கும், நிரந்தரமான ஒரு நிம்மதி இருக்கும் வாழ்க்கையில. இதை வந்து இந்த யட்சினி தாய் கொடுக்கும். அடுத்து மதனா யட்சினி. இந்த மதனா யட்சினி வந்து காமராஜ வசீகரத்துல இவதான் உச்சம். காமராஜங்க யட்சினிங்கிற அந்த காமராஜ வசியங்கிறது வந்து காமத்தை சார்ந்த ஒரு வசியமாகவும் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து வசீகரத்துல இவதான் உச்சம் இந்த தாயை சிதி பண்ணலாம். வசீகரத்துல எந்த வசியம் வந்தாலும் சரி, வசீகரத்துல வந்து 8 வகை வசியம் இருக்கு. 8x8 64 வசிய கலைகள் இருக்கு. அந்த வசிய கலையில வந்து இவதான் தலை சிறந்த அனைத்திலும் வந்து உச்சமான ஒரு நிலையை கொடுக்குறா. அடுத்து இருக்க தாய் வந்து சண்டிகா யட்சினி. வீரத்தை வெற்றியும் பாதுகாப்பையும் தருவோம். ரொம்ப ஒருத்தவங்க பயந்த சுவாகம், ஒரு எக்ஸாம் எழுத முடியல, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியல, ஒரு ஒரு 4 பேருக்கு முன்னாடி நின்று பேசுறதுக்கு கூச்சம் இருக்கு அப்படிங்கிறவங்க நினைக்கிறவங்க இந்த சண்டிகா யட்சினியை சிதி பண்றப்ப அந்த வீரியத்தையும் நீங்க பேசுற வார்த்தைக்கான வெற்றியை அதுக்கான பாதுகாப்பையும் உங்களை யாரும் வந்து உங்களை இந்த ஒரு எதுவும் சொல்லாத அளவுக்கு அந்த பாதுகாப்பையும் தருபவர்கள் வந்து இந்த சண்டிகா யட்சினி. அடுத்து அனுராகினி. இந்த அனுராகினி யட்சினி சிதி பண்றவங்களுக்கு தினமும் பொற்காசு தரும் நிதி தேவதை. இவங்க வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் தினம் வருமானம் வந்திருக்கும். பொற்காசுனா தங்கம்னா எதிர்பார்க்குறாங்க, தங்க காசுன்னு எதிர்பார்க்குறாங்க. இது அந்த காலத்துல அப்படி சொல்லப்பட்டது. இந்த காலத்துக்கு என்ன நடைமுறையோ அதை தான் கொடுப்பாங்க. ஸோ தினமும் தடையில்லாத பண வரவுக்கு வழி செஞ்சு கொடுக்குறவ யாருன்னா இந்த அனுராக யட்சினி. அடுத்து மனோகரி யட்சினி. இந்த யட்சினி வந்து மனதை மயக்கும் நறுமணம் மற்றும் அழகும் கொடுப்போம். உங்க மேல வந்து எப்பயுமே ஒரு நறுமண வாடை வந்துகிட்டே இருக்கும். இந்த நறுமண வாடை பரவ நீங்க அதிகமா உபாசனை பண்ண சித்தி பண்ண ஆகும்னா இதோட வேவ்ஸ் விரிஞ்சுக்கிட்டே போகும். விரிய விரிய என்ன நடக்கும்னா உங்களுக்கு அந்த அந்த நறுமணத்தை யாரெல்லாம் சுவாசிக்கிறாங்களோ அத்தனை பேரும் உங்க மேல ஒரு மயக்கத்தை உங்களை அவங்க பார்வைக்கு வந்து ரொம்ப அழகாக பிரதிபலிப்பு, உங்களை ரொம்ப அழகா அவங்க கண்ணு இந்த தாய் வந்து அந்த விஷயத்தை கொடுக்குறவர். அடுத்து மனோகராய். ஒருவர் சொல்லையே வசியப்படுத்தும் ஆற்றல் உண்டு. ஒருவரை வந்து சொல்லாலே வசியப்படுத்தும். உங்க பேச்சுக்கு வந்து அவங்க எதிர் பேச்சே பேச முடியாது. நீங்க என்ன சொன்னாலும் அவங்க அதுக்கு தலையாட்டி தான் ஆகும். இது வந்து யாருக்குன்னா அரசியல்வாதிகளுக்கும், ஒரு டீம் லீடர்னு சொல்றது, ஹெச்ஆர்னு சொல்றது, இந்த மாதிரி ஒரு உயர்ந்த ஒரு நிலையில இருக்கிறவங்க, ஒரு 100 பேர்த்த வச்சு வேலை வாங்குற அளவுக்கு தகுதி படைக்கிறவங்க, அதுக்கு அந்த ஜாப்ல இருக்கிறவங்க வந்து இந்த தாயை சித்தி பண்ணா, இது மனோகர யட்சினி சித்தி பண்ணா அவங்களுக்கு இந்த நிலையில கிடைக்கும். இது வரைக்கும் 15 யட்சினியை பத்தி சொல்லியிருக்கேன். நாளைக்கு பதிவில் மிச்சம் இருக்கிற யட்சினிகளை வந்து சொல்றேன். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தா போகுது. உங்களோட சந்தேகங்களை என்னோட வாட்ஸ்அப் குரூப் கீழே எண்கள் வரும். இதுதான் என்னோட வாட்ஸ்அப் குரூப் நம்பர். இந்த நம்பர்ல வந்து நீங்க என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல இணைஞ்சிங்க. அங்கேயும் உங்களால் கேள்வி கேட்க முடியும். அங்க உங்களுக்கு நான் ரிப்ளை அதிகமாக கொடுப்பேன். யூடியூப்ல வந்து அதிகமா வந்து நான் வந்து ரிப்ளை கொடுக்கறது கம்மி தான். நீங்க டைரக்டா என்னோட யூடியூப் வாட்ஸ்அப் எண்ணில் வந்து குரூப்ல ஆட் ஆகிக்குங்க. ஆட் ஆகிட்டு அங்கே உங்களோட சந்தேகங்களுக்கு அதுக்கான விளக்கங்களை கேளுங்க. அங்கேயும் அதுக்கான விளக்கங்கள் கொடுக்கப்படும். மீண்டும் நாளை இந்த பாகம் 2ல இதோட தொடர்ச்சியான வீடியோ வரும். ஆசான் ருத்ராகலி மதுரையிலேருந்து. எல்லாம் தாய் காளியே சரணம்.